நான் வந்து 30 எம்எல் பாட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பாட்டில் பார்த்தாலே தெரியும். நான் எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதில கீ இன்கிரிடியன்ட்டா 5% நியாசினமைட், ஆல்ஃபா பியூட்டன் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ இன்கிரிடியன்ட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில வந்து சுத்தமா ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இதில இருக்கிற பாசிட்டிவா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மென்டேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஆயில் வந்து கொஞ்சம் லைட்டா கண்ட்ரோல் ஆகுது. ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு இந்த சீரமு. குவிக்காவே நம்ம போட்ட உடனே வந்து அப்சர்வ் ஆகிருது. ஸோ ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயா இருக்கிறதுனால சென்சிட்டிவ் ஸ்கின் கூட ட்ரை பண்ணலாம். ரெகுலரா தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாரி ஈவன் டோன் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதில இருக்கிற நெகட்டிவா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, 1 டூ 2 வீக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பிம்பிள்ஸ் வர மாரி இருக்கு. ஆனா அது வந்து கொஞ்சம் டெம்பரவரி தான். பட் நெறைய பேருக்கு அது வரல அப்படிங்கிற மாரியும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து ஹெவி மாய்ஸ்சரைசரோட தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் வந்து ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஒரு 6 டூ 8 வீக்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ, அதனால நீங்க 10 எம்எல் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் வரல அப்படிங்கிற மாரி நீங்க ட்ரை பண்ண முடியாது. அண்ட் யார் இத வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னு, காம்பினேஷன் ஸ்கின் டைப்ல இருக்கீங்க அப்படின்னா, டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் பிக்மென்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னே மார்க்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒன்ஸ் இத ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா 5% நியாசினமைட்ல ஸ்டார்ட் பண்றது வந்து ஒரு சேஃபர் சைடாவும் இருக்கும். அண்ட் யார் இத அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கு. அதாவது இப்ப தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து இருக்கு. நீங்க இப்ப தான் இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, பிம்பிள்ஸ் கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆக்டிவ்ஸ் லைக் ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, ரெட்டினால் இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த இதையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா, இத வந்து நீங்க ஒரு ஹைட்ரேட்டிங் சீரம் ப்ளஸ் மாய்ஸ்சரைசரோட ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா செட் ஆகும். இல்லன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னுமே வந்துட்டு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க ரெகுலரா மார்னிங் சன்ஸ்கிரீன் போட்டு நைட் வந்து சீரம் யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட்ஸ பார்ப்பீங்க. நான் வந்து என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு தான் இத வந்து ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப ஃபேட் ஆகல. பட் ஓவராலா ஃபேட் ஆகுது. அண்ட் எனக்கு வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் கிளியரா ஆகுற மாரி ஃபீல் ஆனுச்சு. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி மிஸ் பண்ணிறாம மறக்காம வந்து நைட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. அண்ட் ஆல்சோ மார்னிங் வந்துட்டு சன்ஸ்கிரீன ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, எந்த ரிசல்ட்ஸுமே உங்களால சுத்தமா பார்க்க முடியாது. 2 மந்த்ஸ் ஆவது இந்த சீரம ட்ரை பண்ணுங்க. அண்ட் நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம ப்ரொஃபைல் சர்வியூவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.